நமது அண்டை மாநிலமான கேரளாவில் இதுவரை 3 பேர் மூளையை உண்ணும் அமீபா நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனர். இது சுகாதார நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த மூளையை உண்ணும் அமீபா எப்படி பரவுகிறது, இதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன, இதில் இருந்து நாம் பாதுகாப்பாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து பார்க்கலாம். கேரள மாநிலம் ஆலப்புழாவில் மூளையை தின்னும் அமீபா நுண்ணுயிர் தாக்குதலால் 15 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளான். அகஸ்தி வாழ்க்கை அறிவியலுக்கு வரவேற்கிறோம். அமீபா என்றால் என்ன? உங்கள் உயிரியல் ஆய்வகத்தில் மைக்ரோஸ்கோபிக்கில் அமீபாவை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? இல்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். இந்த வீடியோவில் அமீபா பற்றி அறிந்து கொள்வோம். அமீபா என்பது புரோட்டோசோவாவைச் சேர்ந்த ஒரு பேரினமாகும். அவை ஒரு செல்லுலார் சவ்வு பிணைக்கப்பட்ட செல் அல்லது ஈகனல்களுடன் கூடிய யூகாரியோட் ஆகும். ஆகஸ்ட் ஜோஹன் ரோசல் 1757ஆம் ஆண்டில் அமீபாவை முதலில் கண்டுபிடித்தார். அமீபா என்ற பெயர் மாற்றம் என்று பொருள்படும் அமீபா என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இது ஏரிகள் மற்றும் ஆறுகள் போன்ற நன்னீர் சூழலில்தான் செழித்து வளரும். குறிப்பாக இந்தியா, ஆப்பிரிக்கா உள்ளிட்ட வெப்பமண்டல பகுதிகளில் அதிகமாக வளரும் செல் உயிரினமாகும். அசுத்தமான நீர்களில் இவை அதிகமாகவும் வேகமாகலும் வளரும். இப்படி பரவும் நீரில் நீச்சல் அல்லது டைவிங் செய்யும் போது அந்த அசுத்தமான நீர் மூக்கு வழியாக உடலுக்குள் நுழையும் போது அது மனிதர்களை தாக்குகிறது. மூக்கு வழியாக நாசி பத்திகளுக்குள் நுழையும் இந்த அமீபா நேரடியாக மூளையை சென்று தாக்கக்கூடியவை. கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த PM எப்போதும் ஆபத்தானது. இது மூளை திசுக்களை அழித்து கடுமையான வீக்கத்தை ஏற்படுத்தும். அறிகுறிகள்: இந்த அமீபா நமது உடலுக்கு நுழைந்த சில நாட்களில் அறிகுறிகள் தென்பட தொடங்கும். தலைவலி, காய்ச்சல், குமட்டல் மற்றும் வாந்தி ஆகியவை முதற்கட்ட அறிகுறிகளாகும். அமீபா பாதிப்பு தீவிரமாகும் போது வலி இல்லாத ஒன்றை இருப்பதாக உருவகப்படுத்தும் செய்ஸ்டே, கோமா உள்ளிட்ட கடுமையான நரம்பியல் பிரச்சினைகளும் ஏற்படுகிறது. இந்த அமீபா பாதிப்பால் ஏற்பட்டால் நோயாளி உயிர் பிழைப்பது கடினம். இந்த பாதிப்பு ஏற்பட்ட நோயாளிகளில் 97% பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் காரணமாகவே இது மிகப்பெரிய ஆபத்தாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் இது மிக அரிதாகவே பருவம் என்பதால் நாம் பெரியளவில் கவலைப்பட தேவையில்லை. இப்படி தடுக்கலாம். நீர் சார்ந்த விளையாட்டுகளுக்கு செல்லும் போது கூடுதல் கவனத்துடன் இருங்கள். நீச்சல் குளங்களை சுத்தமாக வைத்திருங்கள். இந்த அடிப்படையான விஷயங்களை மேற்கொண்டாலே போதும் மூளை உண்ணும் அமீபா பாதிப்பிலிருந்து நாம் எளிதாக பாதுகாப்பாக இருக்கலாம். மேலும் இந்த மூளையை உண்ணும் அமீபா கொரோனாவை ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு காற்று உட்பட எதன் மூலமும் பரவாது. இதனால் இந்த கவலையும் தேவையில்லை. நன்னீர் மூலமாக மட்டுமே இவை நம்மை பாதிக்கக்கூடும் என்பதால் அங்கு மட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வீடியோவை நீங்கள் விரும்புவீர்கள் என்று நம்புகிறேன். எங்கள் சேனலை விரும்பவும் பகிரவும் மறக்காதீர்கள்.